அம்மம்மா கோபுரம்
குமிஞ்சு பார்த்தா என்ன தெரியுது? ஓய் குமிஞ்சு பார்த்தா என்ன தெரிஞ்சுது? ஒண்ணும் தெரியலடா. பொட்ட பிள்ளைங்க வந்திருக்காங்க. ஒரு பிள்ளைங்களை பார்த்தா ரசிக்கணும், நசுக்கணும். எல்லாம் நசுக்கவனா? என்னன்னா அந்த பொம்பளையால சோப்பு சட்டி போட்டு இருக்கிறாளுங்க. சோப்பு சட்டி? ஆம்பளை போடுற சட்டியா? என்னடா பேசுற? அண்ணா இப்ப நாங்களே ஒரு வயசு பொண்ணு வந்திருக்குமே, இவ்வளவு பெரிய ஊர்ல இவ்வளவு பெரிய கூட்டத்துல எங்களோட பேசுறதுக்கு ஒரு குஞ்சு கூடவுமா இல்ல? நாதியாரி முண்டைய, உனக்கு எத்தனை குஞ்சு வேணும் பாரு. இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்குது, கட்டில உட்கார்ந்து இருக்குது, இங்க ஒரு படுத்துட்டு இருக்குது. உனக்கு எந்த மாதிரி குஞ்சு வேணும்? சின்ன குஞ்சு வேணுமா, பெரிய குஞ்சு வேணுமா, நடி சைஸ்ல வேணுமா, கலர் கலரா டிசைன் டிசைனா இருக்குது. நாங்க யாருகிட்டதான் போறது? கேமராக்காரர் கிட்ட போ. ஐயோ, ஒரு கிளி செத்து தான் 3 மாசமாச்சு. ஏன்னா அப்படியா? அப்படி நினைச்சிடாதீங்கடி, பின்னாடி போய் பாருங்க எப்படின்னு தெரியும். கேமராக்காரருக்கு கிளி செத்து போச்சா? யாருக்கு? கேமராக்காரருக்கு. வாயில பாடுற ஒரு பாட்டு. அண்ணா நான் பொச்சிலே பாடுறேன். நாங்களே ஒரு வயசு பொண்ணுங்க வந்திருக்கோமே, எங்களே பார்த்தா 2 பேருக்கு உனக்கு பார்த்தா நசுக்க தெரியாதா? பூச்செடி அடே டிஆர் மகாலிங்கம் பூச்செடி நான் கொட்டா பூச்செடி பலபலனே கொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்னு மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவன கைய பிடிக்கணும் தெல்லவேறு பையனை தேவட விட்டு பையனா யாரும் நினைச்சிட்டு இருக்கிறா? எங்கிட்ட எல்லா பொம்பளை எங்கிட்ட பேசுறேன், இந்த பக்கம் 2 பேர்ல போட்டு இந்த பக்கம் 2 பேர்ல வாய் தருன்னு கிழிச்சு விடுவாமா. அடியே பொம்பளையே, நாங்க ஆம்பளை நாங்க சும்மா விடுமா? என்ன பண்ணுவேன்? கால 2 பேர்ல கீழ 2 பேர்ல போட்டு தருன்னு கிழிச்சு விடுவோம். அப்படியே அப்படி கிழிக்க முடியலனா, அப்படி கையில கிழிக்க முடியலனா வாயில கடிச்சாவது இழுத்து பாத்துருவேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? படுதுகார மாமோ சீக்கிரம் கேங்க ஓடியா. என்னமா அண்ணா கண்ணை பார்த்து பேச சொல்லு பாப்பா. எனக்கு மூளை வெடிக்கிறதுக்கா? அவர் தூக்கத்துல இருக்கிறாருப்பா. தூங்கிட்டு வரான். இந்த நாசமா போன என்ன கேளு. ஏண்டா என்னடா கோயில பெருக்கம் கடிக்கா? எங்க பெருக்கு கோயில அனத்தாங்க அடிக்கிறேன். ரெண்டுமே கடிக்கா. எதுக்கு வந்த என்ன பிரச்சனை உனக்கு? என்னமா பாப்பா உனக்கு பாக்கணுமா? உன்னை பாக்கணுமா? நல்லா தெளிவா எடுத்து சொல்லு, தெளிவா எடுத்து சொல்லு. நீ இருந்த சாவு அடிச்சா கொலை முடிட்டு ஏறி உட்காந்து அத்த நல்லது. நல்ல பாட்டு சுறுசுறுப்பா பாடுற. சுறுசுறுப்பான பாட்டு. நல்ல அருமையான பாட்டு. என்னடி அம்மா பல்லாக்கு நெருப்பு என்னெஞ்சி குடுக்குதாடி. அண்ணா கீழே விடு, கீழே விடு. ஏன்னா டே என்னடே பொம்பளைங்க அடிச்சா நாடு அழிஞ்சு போயிடும். கொலை முடிட்டு போடு. ஓ அண்ணா போனால் பக்கட்டும் கேவடியா கோயிலுக்கு கூத்து விடுக்கிறா. இங்க வந்து தேவடத்தனம் பண்றியா? நாசமா போயிருவியே கருமா. நாளை குமிஞ்ச தலை நிமிராத பொம்பளை. எனக்குன்னு ஒரு புருஷன் வச்சுட்டா என் புருஷனை இந்த முந்தானி ஒருத்தருக்கு தவிர யாருமே வைக்க மாட்டேன். இந்த முந்தானி போட மாட்டேன், சாகு எடுத்து போயிருவ தானே. கோமாளி வவுர அதனாலதான் இந்த முந்தானி கிழிஞ்சிக்கு தரப்படுற. எங்கடா டே முள்ளு காட்டுல போட்டியா? நம்ம 2 பேரும் ஒத்து போயிடலாமே. எதுக்கு 3 போன பொண்ணனாய சமாதானமாய் போயிடலாம். அப்படி சொல்றியே? மாற்றி வைத்தாங்க பெரிய இருக்கணும், பெரிய மத பெருக்க மாதிரி. ஓ பாடு பூச்சுரா, இவ்வளவு பெரிய பூச்சா.
அண்ணா போனால் போகட்டும். கூத்து பிடிச்சு கிளம்புங்க. வயிற்று வலிக்குது. மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் ஓம்ப வைப்பான் என்று. அண்ணா வேணாண்ணா, உன்னுடைய தமாசெல்லாம் எங்களுக்கு ஐயோ வயித்தையே கலக்குதுண்ணா. அண்ணா பவித்த கலச்ச புளியது கலச்சு குடிச்சிருப்பீங்க, வயிற்றால புடுங்க. இருந்தாலும் சபைக்கு தாண்ட வணக்கம் அப்படி சொல்லி நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் சிறந்த அழகின் பொன்னாடு. நாட்டின் பெயர் என்ன? அருமையான நாடு. என்ன? தமிழ்நாடு. இந்த ஊரு தமிழ்நாட்டுல என்ன கிராமம் இது? இந்த ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்குதுல்ல, என்ன பேரு? அதே பேர் தான். என்ன பேரு? சேலம் மாவட்டம் சங்கிகிரில தோசை ஊத்தும். மாசுமலது கலைமகள் நாடக கலைக்குழுவின் சார்பாக நம்மளது வாத்தியார் பி மணி வாத்தியார் கலைக்குழுவின் சார்பாக இந்த அடியன் சிறுவர்களின் சிரம் தாழ்ந்த பணிவார்ந்த முதற்கண் வணக்கம். அம்மாமா பிடிக்குதாக இந்த சீரனத சிங்காரப்பன் மேடையிலே இன்றைக்கு பெரியோர்களால் அரங்கரிக்கப்பட்ட நாடகத்தின் பேர் நாமம் என்ன நாடகம்? அதே தான். என்னதான் இன்னும் விக்ரமாதித்தன் கதையிலே ஓர் பாகமாகி வெளியே வரக்கூடிய என்னடா அங்க வலிச்சுட்டு ஊடாட்ட என்னன்னே தெரியலமா, நீங்க வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமாவே இருக்கிறாரு. அப்படி விக்ரமாதித்தன் கதையிலே ஓர் பாகமாக வெளியே வரக்கூடிய காந்திருபி திருக்கல்யாணம் என்னன்னா பண்ணிட்டு அது மட்டும் இருந்தாலும் அப்பேர் கொண்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்தலாம். அரங்கேற்றம் யாரால் அரங்கேற்றம், எதற்காக அரங்கேற்றம்? ஊர் பொதுமக்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அகிலமெல்லாம் அருள் பாடிக்கக்கூடிய இன்னும் வாய் ஒடிச்சு போடுவேன், முடிச்சோட கழட்டிடுவேன். அப்படின்னா என் தங்கச்சி விட்டு வாய் விட்டாது புடுங்க சொல்லிடுவேன், அப்படியே இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். அப்படி அப்பேர் கொண்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்தலாம். தெய்வத்திற்கு தொண்டு செய்தால் தேனாக மழை பொழியுமா? தெய்வத்தை நம்பினோர் ஒரு பொழுதுமே கைவிடப்படா. இந்த அகிலமெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய காளியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு ஓரிரவு நாடகமாக அரங்கேற்றம் செய்தலார். அரங்கேற்றம் செய்தலார். நல்ல ஊர் பொதுமக்களுக்கும் தூண்டா மனைவிகளுக்கு சுடர் வீட்டு இருந்தாலும் அது தாயார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெற்ற வீட்டிற்கு பிள்ளை போய்விட்டால் எப்பேர் கொண்ட உபசரணை கிடைக்குமோ அதனை போன்று நமக்கு உபசரணை செய்து சாப்பாடு எப்படி அருமையான சாப்பாடு. அண்ணா என்ன கறி குழம்பு தான் கறி போட்டாங்க. அக்கா கறி குழம்பு கறி போடாம என்ன சாம்பலே போட சொல்றேன். அப்படி நமக்கு போதும் என்ற அன்னதானமோ போதாது என்று சொல்லக்கூடிய சொர்ணதானத்தை வழங்கி அது மட்டும் இல்லாமல் படிக்கு உள்ளூரிலே வாசம் செய்து வரக்கூடிய நம்மளை போன்று ஒரு நாடக வித்வான், தெருக்கூத்து கலைஞராக விளங்கி வரக்கூடிய இன்னும் ஆறுயிர் தந்தையாராக விளங்கி வரக்கூடிய இன்னும் மாரிமுத்து அவருடைய சொத்திலிருந்து ரூபாய் 10 ரூபாயும் நம்மளுக்கு உறுதுணையாக அவரும் விடியவரும் நம்ம கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கும் இன்னும் ஆறுயிர் தந்தையாராக விளங்கி வரக்கூடிய அவருடைய சொத்துல இருந்து அவரும் நம்மளுடைய நாடகத்திற்கெல்லாம் ஓர் விதிவிலக்கா இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அனைவருடைய பொற்பாதமும் என்னுடைய சிறமேல் கொண்டு இந்த கணசபைக்கு நான் வந்தபடியா என்னுடைய பெயர் நாமம் என்ன ஒன்று விடாமல் படிக்கு உரைப்பேன். சரிமா வஜனிப்பாயா? அருமையா
உச்சமில்லை அழகு உச்சமில்லாத ரூபி அடே பரதேசி பாரு எதுக்குடா கரும நாங்க வெளிய வெளிய நீட்டிட்டு அண்ணா அப்ப அவங்க நாயே நான் பீங்களா தெரிஞ்சாச்சு சொல்லு நானா பச்சை விலை அழகி உச்சமில்லாத ரூபி அண்ணன் நட நடந்து பின்னே சடை கொள்ளுங்க சடை கொடுங்க பின்னாடி பின்னாடி தான் சடை கொடுங்குது பின்ன முன்னாடியே கொடுங்குது பின்னே சடை கொள்ளுங்க என்னோட பெயர் தான் பரணி